பயப்படாத. எனக்கு தெரியும் மனோ. எனக்கு அந்த பொம்பளை யாருன்னு தெரியும். அப்புறமா எனக்கு இன்னொன்னு தெரியும். அவ ரொம்ப பயங்கரமானவ. அவகிட்ட இருந்து நாம தப்பிக்கிறதுக்கு நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா மனோ, அதுக்காக நீ கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்துதாமா ஆகணும். நீ வெளியே வந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறமா அவளுக்கு உன் மேல சந்தேகம் வந்துடும். அக்கா, நீங்க என்ன பேசுறீங்க அக்கா? நான் கொஞ்ச நாளைக்கு இல்ல, என் வாழ்க்கை பூராவே இங்க இருக்க கூட நான் தயாரா இருக்கேன். ஆனா நம்ம குடும்பம் மட்டும் பாதுகாப்பா இருக்கணும்க்கா. பிரியபாட்டி, இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு பயந்து நாங்க ஏன் இந்த ஊரை விட்டு போகணும்? இல்ல, இது சரியில்லை. அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லுமா? அப்பா, நான் இந்த அங்கே நில்லுங்க சார். ஓ வாத்தியார் சார், என்கிட்ட சொல்லாமலே நீங்க ஊரை விட்டு கிளம்பிட்டீங்களா? இங்க என்ன நடக்குது? அம்மா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னைக்கு வரலாம் தெரியலையா? நீங்க ஏன் ஒரு தடவை ஏசிபி சார் ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேட்க கூடாது? இல்ல சுஜாதா, அம்மா ஏசிபி சார் கூட ஒரு மீட்டிங்ல இருக்காங்கம்மா. இந்த நேரத்துல உங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆமாங்க, எனக்கு புரியுது. நீங்க சொல்றது சரிதான். இப்ப பெரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்க எங்கதான் இருக்காங்க? அவங்கள நினைச்சா கவலையா இருக்கா. இந்த பொம்பளைக்கு ஒருவேளை அவங்க மேல சந்தேகம் வந்துருச்சுன்னா பெரியத்த உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். ரோகிணி, நீ டென்ஷன் ஆகாத. இந்த வீட்டுல பாட்டி தான் பெரியவங்க. அவங்க இந்த உலகத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாலும் அது நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். எல்லாம் சரியாயிடும். அம்மா, இன்ஸ்பெக்டர் நீங்களா?
எந்த நேரத்துல யார் வந்திருப்பாங்க? சொல்லுங்க, நீங்க 2 பேர் யாரு? யார பார்க்க வந்திருக்கீங்க? வணக்கம்மா, என் பேர் அமர். என் பேர் கேலண்டர். எங்களை பெரிய பாட்டிமா தான், ஐ மீன் நிர்மலா பரத்வாஜ் தான் அனுப்பி வச்சாங்க. பரத்வாஜ் ஹவுஸில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க, 2 பேரும் உள்ள வாங்க. இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு போனத ஸ்ருதி ஒருவேளை போலீஸ் கிட்ட சொல்லிட்டாலோ? இந்த விஷயத்தை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. பெரியத்த, இந்த ஆளுங்க ஸ்ருதி கூட எங்க எதுக்கு? என்ன இதெல்லாம்? இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் இவங்க எல்லாம் இங்கதான் தங்குவாங்க. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு இனிமே என்னோடது. ஆனா பாட்டி, இவங்க எப்படி இந்த வீட்டை தங்க முடியும்? வர வழியில நானும் இன்ஸ்பெக்டர் கிட்ட இதான் சொல்லிட்டு இருந்தேன், எங்களை போக விடுங்கன்னு. ஆனா இவங்க எங்களை கட்டாயப்படுத்தி இங்க கூட்டு வந்துட்டாங்க. நாங்க ஏழைங்கன்றது உண்மைதான், ஆனா எங்களுக்கும் சட்டத்தை பத்தி தெரியும். நான் இத பத்தி ஏசிபி சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இங்க பாருங்க சார், என் மேல நீங்க ஒரு தடவை இல்ல 100 தடவை கூட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஆனா இங்க என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ அதெல்லாம் ஏசிபி சார் சொன்னதுனால நடந்துகிட்டு இருக்கு. உங்க ப்ராப்ளம் தான் என்ன? எங்க கிட்ட இருக்க எல்லா ரிப்போர்ட்ஸையும் நாங்க ஏசிபி சார் கிட்ட சப்மிட் பண்ண போறோம். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க உங்க என்கொயரி ஆரம்பிங்க. இங்க பாருங்க கான்ஸ்டபிள், அவங்க சொல்றதெல்லாம் எழுதுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குமோ அதுதான் இங்க இன்னைக்கு நடக்க போகுது. என்ன பண்ண முடியும்? ஏசிபி சாரோட ஆர்டர். சார் நீங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஜெகதீஷ் வருமா? மேடம் நீங்களும் உங்களுடைய குட் நேம் சொல்லுங்க. என் பேரு சுஷ்மா வர்மா. சரி, ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்களோ அந்த இடத்தோட ஃபுல் அட்ரஸ், அங்க இருக்கிற உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் நம்பர்ஸ், அதை இப்ப எனக்கு சொல்லுங்க. சீக்கிரம், எங்களுக்கு நேரம் இல்ல. ஆனா ஓ ஓ ஓ ஓ, அடிக்கல சார், பயப்படாதீங்க. அப்புறம் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, உங்களுக்கு இப்போ இங்க என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நல்லவங்கிறனால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லனா வரவேற்பே வேற மாதிரி இருக்கும். இல்ல, இது சரியில்லை. ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இந்த மாதிரி எங்க அப்பா கிட்ட பேசக்கூடாது. ஹலோ மேடம், இங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நடுவுல மூக்கெல்லாம் நுழைக்க கூடாது. இந்த கேஸோட சீரியஸ் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் இந்த கேஸுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நான் ஏன் அமைதியா இருக்கணும்? நாங்க எந்த தப்பும் செய்யாதப்போ நீங்க கேக்குற இந்த கேள்விக்கெல்லாம் நாங்க ஏன் பதில் சொல்லணும்? அதெல்லாம் என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு எங்க வீட்டுக்கு வந்து சொன்னீங்கல்ல, அப்புறம் என்ன இதெல்லாம்?
ஸ்ருதி, இப்ப நீ என்ன சொல்ல வர? இவங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. இவங்களே இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து போலீஸால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லிட்டு போனாங்க. எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. அப்புறம் இப்ப என்னடானா ரோகிணி, இந்த பொண்ணு சொல்றது உண்மையா? நான் என்ன சொல்ல வரேனா, இந்த பொண்ணு வீட்டுக்கு நீ இவளை சந்திக்க போனியா? ஆனா எதுக்கு? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? பதில் சொல்லு ரோகிணி. நீ ஏமா எதுவும் பேச மாட்டேங்கிற? பதில் சொல்லு. அவங்க வீட்டுக்கு நீ இன்னைக்கு எதுக்காக போன? என்ன பண்றதுன்னு புரியல. ரோகிணி, உன்னோட மௌனத்தை நாங்க என்னன்னு எடுத்துக்கிறது? சொல்ல போறியா? சொல்லு ரோகிணி. பாட்டிமா, ரோகிணியோட மௌனத்துக்கு என்கிட்ட பதில் இருக்கு. இவ என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். இத கேட்டா நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்கிறதுனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். ஆனா சித்தார்த், உனக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே ஸ்ருதி மேல சந்தேகம் இருக்கே. அப்புறம் எப்படி இவ்வளவு போக விட்டு அவளை சந்திக்கிறதுக்கு? பாட்டிமா, ஒருவேளை இவ துர்காவா இருந்திருந்தா எங்க ரோகிணியா வந்திருப்பா. கண்டிப்பா ஸ்ருதி வர்மாவா வந்திருக்க மாட்டா. அப்புறம் இவ நம்ம வீட்டுல தங்க தான் முயற்சி பண்ணிருப்பா, ஓடுறதுக்காக இல்ல. இவரோட முகம் ரோகிணி மாதிரி இருக்குன்னா அது எதர்ச்சியா தான் இருக்கு. அப்புறம் பாட்டிமா எப்படியோ சின்ன பாட்டி அவங்களோட தப்ப ஒத்துக்கிட்டாங்க. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இவளுக்கும் சின்ன பாட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் இந்த எல்லா விஷயங்களையும் ரோகிணியும் ஒத்துக்கிட்டா. அதை எனக்கும் புரிய வச்சா. இதெல்லாம் இவ வேலைதானா? இவளோட நீல கண்ணீரை வச்சு சித்தார்த்தை ஏமாத்தி வச்சிருக்கா. அவரும் நல்லா குழம்பு போயிருக்காரு. மேடம், உங்க பேரனுக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கும் இவங்களை தெரியுமாமே? இப்பதான் எந்த சந்தேகம் இல்லையே, விட்டுருங்க. அது பெரிய பாட்டி, வந்து இந்த எல்லா விஷயத்தையும் விட்டுருங்களேன். சின்ன பாட்டி அவங்க பண்ண தப்ப ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இத பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்புறம் இதே நினைச்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கும் உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு. இது எதுவுமே எனக்கு நல்லதுக்குன்னு தோணல. ரோகிணி சொல்றது உண்மைதாம்மா. சித்திய பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஏன் அதையே யோசிக்கிறீங்க? ஆனா மாமா, ஒருவேளை சின்ன பாட்டி தான் அந்த பச்சை கண்ண பொம்பளையா இருந்தா அப்போ என் புருஷனுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியலையே. உமாக்கா வீட்டுக்கார் சீமா கிட்ட தெளிவா சொல்லிருக்காரு. அவர் நம்ம வீட்டு பின்னாடி யாரோ ஒரு பொம்பளை போறத பாத்துருக்காரா இல்லையா சீமா? கண்டிப்பா. விஷயம் முடிஞ்சு போற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ இவங்க ரெண்டு பேரும் திரும்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது நம்ம ரோகிணிய இந்த பரத்வாஜ் வீட்டுல தங்க வச்சே ஆகணும். ஆனா எப்படின்னு தான் தெரியல. இன்ஸ்பெக்டர் சார், என் மருமக ரோகிணி மனசு ரொம்ப சுத்தம். அதனால அவ எல்லாரையும் நல்லபடியா தான் பாத்துக்குவா. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வீட்டுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குமோன்னு. பெரிய பாட்டி சொல்றது உண்மைதான். ஏற்கனவே சஞ்சனாவுக்கும் அண்ணாவுக்கும் உடம்பு சரியில்லாம இருக்கு. இனி அடுத்து யாருன்னு தெரியல. ஐயோ கடவுளே! இன்ஸ்பெக்டர் சார், இந்த உண்மை முழுசா வெளியே தெரியற வரைக்கும் ப்ளீஸ் யாரையும் வெளியே போக விடாதீங்க. சரி மேடம், நான் என்னுடைய என்கொயரியை ஸ்டார்ட் பண்றேன்.
ஆனா இவங்கள பத்தின டீடைல்ஸ் நான் கலெக்ட் பண்றதுக்கு கண்டிப்பா 2 நாளா தான் ஆகும். ஒன்னும் பிரச்சனை இல்லை இன்ஸ்பெக்டர் சார். எப்போ உங்க என்கொயரி எல்லாம் முடிக்கிறீங்களோ அது வரைக்கும் இவங்க எங்க வீட்ல விருந்தாளிங்களா இருப்பாங்க. பெரிய பாட்டி, கருமையான பளபளக்கும் கூந்தலுக்கு கூந்தல் பராமரிப்பில் கேசவர்தினி. பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் டிசைன், அனைத்திலும் பெஸ்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. எல்லா கடையிலயும் போய் விலையும் டிசைனையும் பாருங்க. அப்புறமா 100 இல்ல எங்களால இங்க தங்க முடியாது. நாங்க உடனே வீட்டுக்கு போறோம். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க எப்ப என்கொயரி கூப்பிட்டாலும் நாங்க உடனே வந்து நிக்கிறோம். அட சார், நீங்க சொல்றதா உண்மைன்னா அப்புறம் ஏன் நீங்க இந்த ஊரை விட்டு ஓட பாத்தீங்க? நாங்க இந்த ஊரை விட்டு ஓடலங்க. ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருந்தோம். இங்க பாருங்க ஜெகதீஷ், ஏற்கனவே எங்க குடும்பம் ரொம்ப பிரச்சனையில இருக்கு. நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, மனிதாபிமான அடிப்படையில நீங்க எல்லாரும் எங்களுக்கு உதவி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செய்வீங்களா? ஒரு 2-3 நாளைக்கு தானே. சரி, தங்குறோம். ரொம்ப நன்றி. அப்ப சரி, நாம நம்ம பிளான் படி ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும். ஆனா ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்ததுன்னா? நான் அந்த காலத்துல சின்ன பையனா இருக்கும்போது அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் என் பாஸ் போட்ட பிளான்ல எந்த பிரச்சனையும் ஏற்பட்டதில்ல. அதுக்கு தான் சொல்றேன், பாஸ் என்ன சொல்றாரோ அதை நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டே போங்க. அதுக்கப்புறம் போக போக நடக்க போறத பாருங்க. வைஷ்ணவி அம்மா, நாம அவளை கையும் களவுமா பிடிச்சி சீக்கிரமா அவளை வீட்டை விட்டே அனுப்பணும். நம்பிக்கையோட இருக்கு. நாம ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிப்போம். அப்புறம் இந்த பிளான் ஆரம்பிக்க போறது நீங்க தான். ஜெய் மாக்காளி. குட். இப்ப 7 மணி ஆகும். சரியா 7:30 மணிக்கு நீங்க நம்ம பிளான ஆரம்பிச்சு வைக்கிறீங்க. மற்றபடி எல்லா விஷயத்தையும் நம்ம போன்ல தெளிவா பேசிக்கலாம். ஜெய் மாக்காளி. ஜெய் மாக்காளி. ஜெய். என்ன விஷயம் சித்தார்த்? என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ரோகிணி, இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு பாட்டிமா தேர்ந்தெடுத்த வழி இருக்கே, அது எதுவும் எனக்கு சரின்னு படல. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா பெரிய பாட்டி பண்றது எல்லாமே குடும்பத்தோட நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும். யூ ஆர் ரைட். ஆனா ஏன்னு தெரியல, அந்த ஸ்ருதி வர்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா. ரோகிணி, அந்த முகத்தை மறக்கிறதுக்கு எனக்கு நிறைய டைம் எடுத்துச்சு. அதை நம்ம மனசுல இருந்து நீக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்ப அதே முகம் நம்ம வீட்டுல அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லு. ஒரு வேலை பண்ணலாம். நம்ம ஒரு 2-3 நாளைக்கு எங்கேயாவது போயிடலாம். இந்த சமயத்துல அக்கா தங்கச்சி 2 பேரையும் ஒரே இடத்துல விட்டு வைக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. என்ன ஆச்சு ரோகிணி, இப்ப ஏன் நீ அமைதியாயிட்ட? இல்ல அது சித்தார்த், நம்ம இங்க இருந்து இங்க போக கூடாது. ஏன் சித்தார்த், எனக்கு தெரியும் இந்த சிச்சுவேஷன் நமக்கு ரொம்பவே கஷ்டமானதுதான். ஆனா எப்பவும் போல இந்த முறையும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கலாம். நம்ம சேர்ந்து இந்த பிரச்சனையை எதிர்த்து நிக்கலாம். நீங்களே இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அப்புறம் இந்த பிரச்சனையை நான் எப்படி எதிர்க்கிறது?
ஐம் சாரி. ஐ திங்க் யூ ரைட். நான் கொஞ்ச நேரத்துக்கு செல்ஃபிஷ் ஆயிட்டேன். என்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சேன். ஒன்னாகாது, எல்லாத்தையும் நாம எதிர்த்து போராடுவோம். அப்புறம் அதுவும் ஒன்னா இருக்கும். ஏற்கனவே ஒரு தடவை நான் உங்களை இழந்திருக்கேன். இனிமே உங்களை எந்த நிலைமையிலும் இழக்க மாட்டேன். நீயா? இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேளு. சித்தார்த், அது நான் என்ன? ஐம் சாரி. நான் அது என்னன்னு சொல்லு. சித்தார்த், இவ என்ன பேசிட்டு இருக்கா? ஒரு நிமிஷம். ஏன் என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனா? நான் ஒண்ணும் இந்த இடத்துக்கு உங்களை பாக்குறதுக்கு வரல. நான் இவங்க தான் பார்க்க வந்தேன். ஏதாவது வேலையா? ஆமா, அம்மா அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. நீங்க மட்டும்தான் அவங்க பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டவங்க. அவங்க உங்ககிட்ட மட்டும்தான் பேச விரும்புறாங்க. சரி, நான் வரேன். எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால ஏன் இந்த முகத்தை மறக்க முடிய மாட்டேங்குது?